அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியனின் செய்தி பார்வை. இன்றைய சங்கிலியனின் செய்தி பார்வையில் வளைகுடா யுத்தம் சம்பந்தமான ஒரு செய்தி கண்ணோட்டம். மத்திய கிழக்கை விட்டு அமெரிக்கா வெளியேறாது. ஈரானின் பொருளாதாரத்தை அழிக்க அரேபிய நாடுகள் ஆதரவு. ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டுகளை போட்டு பேரழிவை ஏற்படுத்திய அமெரிக்கா 3 நாள் இடைவெளியில் அந்த நாடு மீது போடப்பட்ட 2 அணுகுண்டுகளால் சுமார் 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டவர் 1945 அன்று அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஹாரி எஸ் ட்ரூமன். அமெரிக்கா என்ற நாடு உலகில் தன்னை விட உயர்ந்தவன் யாருமில்லை என்கிற தலைக்கணத்தை சோவியத் யூனியன் ஒன்றாக இருக்கும்போது ஓரளவு அடக்கி வைத்திருந்தாலும் சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பின்னர் உலகின் ஒரே வல்லரசு என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை தனக்கு ஏற்படும் அழிவுகளை கண்டும் அந்த நாடு உடனடியாக பின்வாங்கிவிடாது. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரில் ஈரான் ஒருபோதும் வெல்ல முடியாது. ஏவுகணைகளை மட்டும் ஏவிக்கொண்டு இருப்பதால் அந்த நாடு வெற்றியடைந்து விட்டதாக கருதிவிட முடியாது. ஏவுகணைகளை எங்கு வைத்தும் ஏவிக்கொண்டு இருக்க முடியும். அதற்கு விஸ்திரமான இடம் தேவைப்படாது. நேரடியான இராணுவ மோதல்கள் இடம்பெற்றால் மட்டுமே அது யுத்தமாக கருதப்படும். ஈரான் வீரவசனங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் ஈரானை மீள கட்டி எழுப்புவது என்பது மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரானை சுற்றியுள்ள அரேபிய நாடுகளை பகைத்து கொண்டு அந்த நாடுகளின் வளங்கள் மீது தாக்குதல் நடத்தி அழித்துக் கொண்டிருக்கும் ஈரானை அந்த நாடுகள் ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. மாறாக அமெரிக்காவுக்கு ஆதரவை தான் வழங்கும். ட்ரம்ப் அறிவித்திருக்கும் ஈரான் மீதான தாக்குதல் அளிப்பு என்பது அந்த நாட்டின் பொருளாதார வளங்களை மற்றும் இராணுவ கட்டமைப்பை அளிப்பது மட்டும்தான். இதன் மூலம் உள்நாட்டில் பஞ்சத்தை ஏற்படுத்தி அடிபணிய வைப்பது மற்றும் மக்களை கிளர்ச்சியில் ஈடுபட வைப்பது. சுமார் 2 தசாப்தங்கள் நீடித்த வியட்நாம் போரின் போது அமெரிக்க இராணுவம் சுமார் 3744 விமானங்களையும் 5600க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை, ஜெட் போர் விமானங்கள் உட்பட ஏறக்குறைய 10,000 விமானங்களை இழந்தது. இந்த போரில் அமெரிக்கா தரப்பில் சுமார் 58,220 இராணுவ வீரர்கள் இறந்தனர். இதில் 47,000க்கும் மேற்பட்டோர் நேரடி மோதல்களில் இறந்தனர். 3,30,000 பேர் காயமடைந்தனர். ஆப்கானிஸ்தானில் 200 ஆண்டுகள் நீடித்த போரின் போது 2,400க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் 20,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெரும்பாலான மரணங்கள் கன்னிவெடி தாக்குதல்களால் ஏற்பட்டதாகும். மற்றும் 22 இராணுவ விமானங்கள் மற்றும் 24 ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அப்போது இருந்த ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு அமெரிக்கா வழங்கிய சுமார் $7 மில்லியன் மதிப்பிலான இராணுவ உபகரணங்களாகும். இறுதியில் அதையும் அங்கேயே விட்டுவிட்டு வெளியேறினர். ஈரான் போரில் அமெரிக்க மத்திய கிழக்கை விட்டு வெளியேறாது. அரேபிய நாடுகள் அமெரிக்காவை நம்பிதான் இருக்கின்றன. ஈரானுடனான போர் 2 வாரத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். யுத்த நிறுத்தம் என்பது தன்மையை தயார்படுத்துவது அல்லது இன்னொரு பகுதியை பலவீனமாக்குவது. இந்த 2ஐ தவிர வேறொன்றும் நடக்காது. இந்த யுத்த நிறுத்த அறிவிப்புக்கு பின்னணியில் மத்தியஸ்தலம் வகிக்கும் உலகின் அமைதியை விரும்பும் ஒரே நாடான பாகிஸ்தான் தலையிட்டிருப்பதுதான் கேள்வியை மேலும் அதிகரிக்கச் செய்கின்றது. நீங்கள் இதுவரை கேட்டது சங்கிலியனின் செய்தி பார்வை. இன்றைய சங்கிலியனின் செய்தி பார்வையில் வளைகுடா யுத்தம் சம்பந்தமான ஒரு செய்தி கண்ணோட்டம் கேட்டீர்கள். மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.